ஆக்ஷன், டான்ஸு, ஸ்கிரிப்ட் ரைட்டிங், லிரிசிஸ்ட்டு, ப்ரொடியூசர், இப்படி பல பல பரிமாணங்களில் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீட்டுக்கு போய் நம்ம பையன் ஜெயிச்சிட்டார்டா அப்படின்னு எல்லாரையுமே ஃபீல் பண்ண வச்சவர் இவர் தான். அண்ட் ஹீ இஸ் அவர் வினர் ஃபார் திஸ் நெக்ஸ்ட் கேட்டகரி, பெஸ்ட் ஆக்டர் கிரிட்டிக்ஸ் தமிழ். ப்ரெசென்டர்ஸை ஃபஸ்ட்டு கூப்பிட்டுலாம். மிஸ்டர் ராகுல் ஸ்ரீவாஸ்தவா, வைஸ் பிரசிடென்ட் மார்க்கெட்டிங், மாருதி சுசுகி இந்தியா லிமிடெட். Next up, Best Actor Critics Award for Tamil goes to Siva Karthikeyan for Maaveeran. Thank you. Maaveeran எனக்கு பர்சனலாக ரொம்ப டஃப் ஃபிலிம் டு பெர்ஃபார்ம். ஆனால் அந்த ஸ்கிரிப்ட் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு ஒரு முயற்சி பண்ணோம். அது எனக்கு என்னுடைய பர்ஃபார்மன்ஸில் இன்னும் இதெல்லாம் ட்ரை பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ஸை கொடுத்த படம் மாவீரன். ஸோ தேங்க்யூ மடோன் அஸ்வின். ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் எவ்வளோ மெனக்கெடுறாரோ அவ்வளோ மெனக்கெடுவார் ஒவ்வொருத்தருந்தும் பர்ஃபார்மன்ஸ் வாங்குறதுக்கு. என்னோட ப்ரொடியூசர் அருண் விஸ்வா, அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் சரிதா மேம், அவங்களோட ஒர்க் பண்ணது ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு லெஜெண்டரி பர்ஃபார்மர் அவங்க அப்படி ஒரு ஸ்பிளிட் செகண்டில் அவங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பயங்கரமாக பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம அப்படியே அலர்ட்டாகவே இருக்கணும் அது. அண்ட் உங்களோட ஆக்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் மேம். மாவீரன் மாதிரி இன்னும் நிறையா படங்கள் பண்ணணும், அதுக்கான முயற்சியில் தான் இருக்கேன்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ, அதுக்கு நம்பிக்கையாக ஒரு அவார்டு கொடுத்ததுக்கு இன்னும் நிறையா முயற்சிகள் பண்ணுவேன் நான். சூப்பர் ப்ரோ. அண்ட் எல்லா தீபாவளி மாதிரி இந்த தீபாவளிக்கும் வெயிட்டிங். ஏன்னா அமரன் அந்த படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கீங்க. அது அந்த ட்ரெய்லரில் அந்த டீசரில் தெரிஞ்சுது. ஸோ அதை பற்றி ஒரு 2 வார்த்தை. முதல்ல நான் கஷ்டப்பட்டு இந்த படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறையா மெனக்கெடல் இருந்தது. பட் அங்கே போய் காஷ்மீர் போய் நம்ம ஆர்மி பீப்புளோட ஒரு 3 days இருந்தேன் நான். அவங்களாம் பண்ணுறதை பார்க்கும்பொழுது நம்ம கஷ்டப்பட்டோன்னு சொல்லவே கூடாது. இந்த மாதிரி ஒரு ரோலை எடுக்கும்போது உண்மையிலே அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். பயங்கரமாக உடம்பெல்லாம் ரெடி பண்ணன்றதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா விக்ரம் சார் ஒவ்வொரு படத்துக்காக மாறிட்டே இருக்காங்கன்னு சொல்லி, விக்ரம் சார் பண்ண அளவில் உழைப்பான்னு எனக்கு தெரியாது. பட் உண்மையிலே இந்த படத்துக்கு அவரோட ஒரு ஹார்ட் ஒர்க்கில் ஒரு 50% இந்த படத்தில் போட்டிருக்கேன்னு நம்புகிறேன். அது பண்ணி ஆகணும். ஏன்னா எடுத்திருக்க கேரக்டர் ஒரு ரியல் கேரக்டர். ஒரு தமிழ்நாட்டிலேருந்து போய் நாட்டுக்காக ஒருத்தர் நின்னார் அப்படின்றது ஒரு பயங்கரமான ஸ்டோரி. அது கரெக்டாக பண்ணியிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். அமரன் எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் டீமுக்கு மட்டும் இல்லை, தமிழில் ஒரு ஸ்பெஷல் ஃபிலிமாக இருக்கும் டெஃபினட்டாக. கமல் சார் பார்த்துட்டு என்ன சொன்னார்? RK5 ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதிக பொறுப்பு உங்களுக்கு இருந்திருக்கும். இந்த படம் பார்ப்பாங்கன்ற பயம் ஆரம்பத்தில் இருந்தது. ஆனால் திடீர்னு ஒரு நாள் படம் பார்த்துட்டாங்க, உங்கள்கிட்ட பேசணும். ஐயோ படம் பார்த்துட்டாங்கன்னு எனக்கு உதற ஆரம்பிச்சிச்சு. நான் முருகா சார் ஷூட்லேருந்து, சார் எனக்கு 10 minutes பிரேக் கொடுங்கன்னு சொல்லிட்டு போய் ஃபோன் அட்டன் பண்ணோடனே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டோன்னே தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு. ஸோ எங்கள் ப்ரொடியூசரை சந்தோஷப்படுத்திட்டேன். மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலான்னு சொன்னாங்க. அதுக்கு தான் வெயிட்டிங். ஸோ தீபாவளி அன்னைக்கு வருது. நிச்சயமாக ரொம்ப நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்கு. ரொம்ப நல்லா சொல்லுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது எங்களுக்கு. அண்ட் அந்த டப்பிங் பண்ணது பயங்கர வைரல் ஆச்சு, ஆகிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். நீங்கள் அந்த படத்துக்கு டப் பண்ணது, அந்த டைலாக் எங்களுக்காக ஒரு சின்ன டீசர், பிகாஸ் we know the film is approaching. Who are we? Who are we? Who are we? வீட்டில் ஒரு சண்டை, உங்களுடைய அம்மாக்கும் ஒய்ஃப்க்கும் மத்தியில் யாரை சப்போர்ட் பண்ணுவீங்க? பொண்டாட்டிக்கு தான். என்னங்க அது, சின்ன வயசுல இருந்து உங்களை பெத்து வளர்த்து ஆளாக்கி இவ்வளோ கஷ்டப்பட்ட அம்மாவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? இப்படி கேட்டீங்க. இது அப்பாவோட பொண்டாட்டிக்கு நல்லா சமாளிச்சிங்ஸ். லைஃபுக்கும் சரி சினிமாக்கும் சரி சப்போர்ட் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ லெட்ஸ் டேக் a look at the best actor in a supporting role male தமிழ் நாமினிஸ். வழங்க ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஹீரோயின் வராங்க. நீங்கள் அங்கே ஹீரோயினை தேடி போனீங்க, ஆனால் உங்களுக்கு பிடித்தமான எல்லாருக்குமே பிடித்தமான ஹீரோயின் பேக் ஸ்டேஜில் இருக்காங்க. நம்ம துபாயில் இருக்கோம். ஹலமித்தி ஹபீபோ, அவங்களுக்கு கூப்பிட்டுலாமா? லெட்ஸ் வெல்கம் தி வெரி பியூட்டிஃபுல் பூஜா ஹெக்டே ஆன் ஸ்டேஜ். Hi Pooja, welcome. Thank you. Doll மாதிரி இருக்கீங்க. நீங்களே ஒரு அவார்ட் மாதிரி தான் இருக்கீங்க. Thank you so much. But let's give out the real award. Best actor in supporting role Tamil goes to Vasant Ravi for Jailer.
ஹாய் ப்ரோ. இங்கே நாங்கள் 2 பேர் இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாம் இருக்கும் பின்ன. இல்லை ஐ மீன் இப்படி ஒரு பெரிய படத்துக்காக வாங்கியிருக்கீங்க அப்படி சொல்ல வரேன். இல்லை ஏன்னா எனக்கு இன்ஸ்டண்ட்டாக நான் சொன்ன படம் ஜெயிலர். ரொம்ப யோசிக்கல. அஃப்கோர்ஸ் ரஜினி சார். நான் நெல்சன் சார்கிட்ட கேட்டது ஒன்று தான், ரஜினி சார் இதுக்கு ஓகே சொன்னாரா அப்படின்னு. அவர் யோசிச்சுட்டு இல்லை சார் உங்கள் படம் தான் பார்த்துருக்காரு, தரமணி, ராக்கி இதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னாரு. சூப்பர் சாய்ஸ், கோ ஹெட்னு சொல்லிட்டாரு அப்படின்னாரு. ஸோ ரஜினி சார் ஓகே சொன்னதுக்கப்புறம் எனக்கு செகண்ட் தாட்ஸே வரல. அந்த பர்டிகுலர் ரோலை என்ன நம்பி கொடுத்ததுக்கு நெல்சன் சாருக்கு ரொம்ப நன்றி. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் சாருக்கு நன்றி. அடுத்த கேட்டகரி ஆஃப் அவார்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீனில் நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, ஆனால் க்ளீனாக ஒரே ஒருத்தருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கும். அவங்க வந்து அந்த சீனை மட்டும் இல்லை, அந்த படத்தையே எலிவேட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் கேட்டகரி இஸ் ஃபார் த பெஸ்ட் ஆக்ட்ரஸ் இன் அ சப்போர்ட்டிங் ரோல் தமிழ். இதனை வழங்க மே ஐ ரிக்வெஸ்ட் மிஸ் ரியா ராய், எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர், கான்ஃபிடென்ட் குரூப், SIIMA துபாய் வீக்கெண்ட் பிரசன்டிங் ஸ்பான்சர். Best Actress in a Supporting Role Tamil goes to Saritha for Maaveeran. ஒரு phenomenal award collection வச்சிருப்பீங்க. Here's one more that's added to it. How are you feeling today? It is really special. எனக்கு 80sலலாம் நிறைய அவார்ட்ஸ் வரும்போது அந்த வேல்யூ தெரியல. அதோட ஃபீலிங், அந்த ஃபீல் பண்ணுறது கூட டைம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நிறைய டைம் இருக்குது. ஸோ திஸ் ஃபீலிங் இஸ் really memorable. Thank you. Fantastic. Thank you, Nexa, SIIMA. Thank you so much.